ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா? ஸோ நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி வெற்றி கொண்டான் டெஸ்ட் பேட்ச்க்கான ஸ்டடி பிளான் என்ன, ஷெடியூல் என்ன, நம்ம வரப்போகிற இனி அடுத்து இருக்கக்கூடிய இந்த 6-7 மாதங்களை, சரிங்களா, குரூப் 2க்கும் சரி குரூப் 4க்கும் சரி, இதை எப்படி பயன்படுத்தி நம்ம ஷெடியூலை முடிக்க போகிறோம், ஸோ ரிவிஷன் எப்படி கொடுக்க போகிறோம், டெஸ்ட் எப்படி இருக்க போகுது, ஸோ எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ டெஸ்ட் பேட்ச்க்கான அட்மிஷன்ஸ் பற்றியும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களாப்பா? ஸோ இந்த பேட்சை பற்றி நம்ம ஒரே வேர்டில் சொல்லணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் பேட்ச். ஓகேவா? ஆல் இன் ஒன் பேட்ச். ஓகேவா? ஸோ 100% இல்லை, 200% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி, ஸோ 200% உங்களை தரவு பண்ணி எக்ஸாமுக்கு நம்ம சென்ட் பண்ண போகிறோம். சரிங்களாப்பா? ஸோ இதை தவிர்த்து இதில் மிஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் 0.1% கூட கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சிலபஸ் தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் வரைக்கும் கிளாஸஸ்லேருந்து, மெட்டீரியல்ஸ்லேருந்து, ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லேருந்து, டெஸ்ட்லேருந்து, டாபிக் வைஸ் டெஸ்ட்லேருந்து, ஃபுல் மாடல் டெஸ்ட்லேருந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் நல்லா பாருங்கள், தெளிவாக பாருங்கள். நான் எக்ஸ்பிளைன் கொடுக்குறத தயவு செஞ்சு ஃபுல்லாக கவனிங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு நான் இப்போ தான் சார் புதுசு, எனக்கு டிஎன்பிஎஸ்சினா என்னன்னே தெரியாது சார், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியாது சார், ஆனால் நான் எக்ஸாமுக்கு போகணும், நான் கிளியர் பண்ணணும், இல்லை நான் கொஞ்ச நாளாக படிக்கிறேன், நான் கொஞ்ச நாளாக ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஆனால் எனக்கு கரெக்டான ஒரு ப்ராசஸ் எப்படிங்கிறது தெரியல, கரெக்டான ஒரு ஷெடியூல் இல்லை, எனக்கு வழிகாட்டுதல் அப்படின்னு கரெக்டான ஒரு ஆள் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் உறுதியாக சொல்கிறேன், 100% உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரிங்களாப்பா? ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேட்சுக்கான டீட்டெயில் என்ன, ஷெடியூல் என்னென்ன நம்ம எப்படி கொடுத்துருக்கோம், ஸோ அதுக்கப்புறம் இந்த பேட்சில் நம்ம எப்படி கொண்டு போகிறோம், ஸோ தமிழாக இருக்கட்டும், ஸோ ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், அதுக்கான சிலபஸ் அனாலிசிஸ், அதோட அதை நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் இந்த ஷெடியூலுக்கான வேர் டு ஸ்டடி. ஓகேவா? ஸோ நம்ம அதையுமே ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம என்னதான் ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்தாலும் புக்ஸ் இருக்கு. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட புக் வச்சு படிக்கிறாங்க. ஸோ அப்படி உள்ளவங்களுக்கும் புக்லையும் நம்ம எங்கே படிக்கணும் அப்படிங்கிறத வேர் டு ஸ்டடியாவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஷெடியூலுக்கும் எங்கெங்கே படிக்கணும், அந்த டாபிக் எங்கெங்கே படிக்கணுங்கிறதை நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வீடியோவை ஃபுல்லாக தெளிவாக கவனமாக பாருங்க. ஓகேவா? அப்பதான் நம்ம சொல்ல வர விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி பேசலாம். ஓகேவாப்பா? ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ஒரு மோட்டிவேஷனோட, ஓகேவா, ஒரு மோட்டிவேஷனோட, ஒரு எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த படுத்துக்கிட்டே வீடியோ பார்க்குறது, ஏதோ தானோன்னு வீடியோ பார்க்குறது அப்படிலாம் நினைக்காதீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோ. சரிங்களா? அந்த பரமபதம் விளையாடலான்னு ஒரு அந்த பாம்பு டைஸை வச்சு நம்ம உருட்டி உருட்டி போகணும். அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஏறிக்கிட்டே போவோம். திடீர்னு ஏணி வந்துச்சுன்னா டக்குன்னு நம்மளை மேலே கொண்டு போய் விட்டுரும். ஒரு 10-20 நம்பர். அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இது உங்களுக்கு. சரிங்களா? தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 டார்கெட்டாக பிரிச்சிருக்கோம்ப்பா. டார்கெட் 1, டார்கெட் 2, அதுக்கப்புறம் டார்கெட் 3. ஓகேவா? ஸோ டார்கெட் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸ் கம்ப்ளீஷன் அண்ட் ஷெட்யூல் டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். சார் அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலபஸை ஏ டு இசட் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ். ஓகேவா? நான் ஓவராலாக சொல்கிறேன் சார், ஸ்டாட்டிக் ஜிகே சொல்லலை, சயின்ஸ் சொல்லலை, ஜாகிரபி சொல்லலைன்னா யாரும் கேட்காதீங்க. ஜிஎஸ்க்குள்ள இது எல்லாமே வந்துடும். ஓகேவா? மேக்ஸுக்குள்ள ஆப்டிடியூடு வந்துடும், ரீசனிங் வந்துடும். தமிழுக்குள்ள புக் சோர்ஸு, அவுட் சோர்ஸு, கலை சொற்கள், அது இது எக்ஸ்ட்ரா படிக்கிறது எல்லாமே வந்துடும். ஓகேவா? எதுவுமே மிஸ் ஆகாது. ஓகேவாப்பா? ஸோ அதனால இது சொல்லலை அது சொல்லலைன்னு நீங்கள் சொல்ல, நான் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், 200% சிலபஸ் கவர். சரியா? நீங்கள் இது மிஸ் ஆகுமா, அது மாதிரி தேடுறதுக்குலாம் இங்கே வேலையே இல்லை. சரிங்களா? நான் படிக்க போகிறேன், ஜெயிக்க போகிறேன், போஸ்டிங் போகிறேன். இல்லை நான் படிக்கலை, வேணாம். 2 முடிவு தான் உங்களுக்கு. ஓகேவா? இதில் நீங்கள் எதை அனலைஸ் பண்ணி, நீங்கள் ரிசர்ச் பண்ணி, இந்தந்த டாபிக்லாம் இருக்கா, இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குலாம் இதில் எதுவுமே இல்லை. சரிங்களா? ஏன்னா எல்லா டாப்பிக்கும் இருக்கும். நீங்கள் வேணா தேடி பாருங்க, எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ அடுத்து டார்கெட் 2. இப்போ டார்கெட் 1 அப்படிங்கிறது நம்ம ஒரு 4 மந்த் டைம் எடுத்திருக்கோம்ப்பா. சரிங்களா? 4 மாதங்கள் டைம் எடுத்திருக்கோம். ஒரு 120 டேஸ்க்கான ஷெட்யூல். ஓகேவா? டார்கெட் 1 பொறுத்த வரைக்கும் கரெக்டா 120 நாட்கள். ஓகேவா? 10 10 நாட்களா 12 ஷெட்யூலா பிரிச்சிருக்கோம். புரியுதாப்பா? ஒரு ஷெட்யூலுக்கு 10 நாட்கள். நாள் உங்களுக்கான ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகி 10வது நாள் உங்களுக்கான அந்த ஷெட்யூலுக்கான எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்கும். நான் கீழே உங்களுக்கு ஷெட்யூல் காட்டும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேவா? ஸோ அடுத்து டார்கெட் 2க்கு வாங்க. இந்த 12 ஷெட்யூல் முடிஞ்சோன 10 10ஆ இந்த 12 ஷெட்யூல் முடிஞ்சோன 120 நாட்கள் முடிஞ்சோன
நம்ம டார்கெட் 2 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஃபுல் ரிவிஷன ஸ்டார்ட் பண்ணுவோம். அது என்ன சார் ஃபர்ஸ்ட் ஃபுல் ரிவிஷன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 120 டேஸ்ல நம்ம சிலபஸ 100% கம்ப்ளீட் பண்ணிடுறோம் இல்லையா? ஸோ அதுக்கான ரிவிஷன். ஓகேவா? டார்கெட் 2ல அதுக்கான ரிவிஷன். அதுக்கான ஷெட்யூல் நான் கீழ குடுத்துருக்கேன். அதையும் வந்து நீங்க பாருங்க. ஓகேவா? நான் குரூப்ல போடுவேன். அதையும் வந்து நீங்க பாருங்க. ஓகேவா? எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட். ஓகேவா? ரிவிஷன் குடுக்குறோம்னா 5, 5 நாட்களா பிரிச்சிருக்கோம். 5 ரிவிஷனா பிரிச்சிருக்கோம். மொத்தம் 5 ரிவிஷன். ஓகேவா? ஒரு ரிவிஷனுக்கு 5 நாட்கள். ஓகேவா? யூனிட் வைஸா பிரிச்சிருக்கோம். தமிழ்ல ஒரு யூனிட், ஜிஎஸ்ல ஒரு யூனிட் அந்த மாரி யூனிட் வைஸா பிரிச்சிருக்கோம். அந்த டைம் டேபிள கீழ காட்டுறேன். உங்களுக்கு காட்டும்போது புரியும். ஓகேவா? அடுத்து டார்கெட் 3ல செகண்ட் ஃபுல் ரிவிஷன். ஓகேவா? அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட். அப்ப நல்லா பார்த்துக்கோங்க. குரூப் 4க்கு தயாராகக்கூடிய மாணவர்கள், ஒரு தடவ சிலபஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி குடுக்குறோம். அடுத்து திரும்ப ஒரு தடவ ஃபுல் சிலபஸ் ரிவிஷன் குடுக்குறோம். அடுத்து 3வதா ஒரு தடவையும் ஃபுல் ரிவிஷன் குடுக்குறோம். ஸோ, அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இதுக்கு மேல நீங்க எப்படி தயாராக முடியும்? இதுக்கு மேல நீங்க ஒரு ஃபுல்ஃபில்லா எப்படி தயாராக முடியும்? எங்கேயுமே மிஸ் ஆகாது. 180 அபோவ் எடுத்து போஸ்டிங் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேவா? கன்ஃபார்மா சொல்றோம். ஷூரா சொல்றோம். இத நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, 100% உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். ஓகேவாப்பா? ஸோ, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஸோ, இப்ப அடுத்தடுத்த விஷயங்கள பார்க்கலாம். ஸோ, அடுத்து 400 பிளஸ் ரெக்கார்டட் வீடியோஸ். கீழ நான் இங்க குடுத்திருக்கிறத பாருங்க. ஸோ, 400 பிளஸ் ரெக்கார்டட் பைலிங்குவல் வீடியோஸ். ஓகேவா? ஸோ, என்ன இது ரெக்கார்டட் வீடியோஸ்னா என்னன்னா, மேத்ஸ், ஜிஎஸ், தமிழ் இது 3த்துக்குமான கிளாஸஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து எடுத்து குடுப்பாங்க. ஸோ, அந்த ஒவ்வொரு எல்லா கிளாஸஸுமே பைலிங்குவலா இருக்கும். தமிழ தவிர்த்து மேத்ஸ் பைலிங்குவலா இருக்கும். மேத்ஸ் வந்து உங்களுக்கு நான் தான் நடத்துவேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2லயுமே கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம 2லயுமே வச்சு நடத்துவோம். ஓகேவா? ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும், ஜிஎஸ் தமிழ் மீடியம் உங்களுக்கு ஒரு மேம் எடுப்பாங்க. ஓகேவா? மீனா மேம் எடுப்பாங்க. ஜிஎஸ் இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு சங்கீதா மேம் எடுப்பாங்க. ஓகேவாப்பா? செப்பரேட்டா. ஓகேவா? ஸோ, இங்க ஜிஎஸ்ங்கிறம்போது எல்லாத்தையும் எடுத்து உள்ள கொண்டு வந்துக்கோங்க. ஓகேவா? சயின்ஸ் சொல்லலையே. நான் திரும்பவும் அத மென்ஷன் பண்றேன்ப்பா. மேத்ஸ்ன்னு நான் சொல்லும்போதும் அதுல ஆப்டிட்யூட், ரீசனிங் 2மே உங்களுக்கு உள்ள வந்துரணும். சார் ரீசனிங் இல்லையா சார்? அப்புறம் ஜிஎஸ் சொல்லும்போது, சார் சயின்ஸ் இல்லையா? ஜியோகிராஃபி இல்லையா? அப்படிலாம் அந்த கேள்விலாம் யோசிக்க வேணாம். எல்லாமே உள்ள இருக்கு. கீழ இருக்கு. நான் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. அடுத்து பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் ஃபார் ஆல் டாபிக். எல்லா டாபிக்கும். தமிழ், மேத்ஸ், ஜிஎஸ் எல்லா டாபிக்கும். மேத்ஸ்க்கு நம்ம நடத்துறது தான் உங்களுக்கு நோட்ஸு. தமிழுக்கும், ஜிஎஸ்க்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிஎஃப் மெட்டீரியல் பைலிங்குவல்ல குடுத்துருவோம். தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தமிழ் மீடியம், ஜிஎஸ்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்க்கு இங்கிலீஷ் மீடியம். ஓகேவாப்பா? செப்பரேட்டா வந்து நம்ம குடுத்துருவோம். அடுத்தது நியூ எக்ஸாம் பேட்டர்ன் பேஸ்டு. ஓகேவா? ஸோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன பொறுத்து புக் சோர்ஸ், அவுட் சோர்ஸ் 2யுமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம நடத்தப் போறோம். நம்ம குடுக்கக்கூடிய பிடிஎஃப் மெட்டீரியல் அப்படிங்கிறது, புக்ல அந்த டாபிக் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது, அவுட் சோர்ஸ்ல அந்த டாபிக் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுங்கிறத ஒண்ணா மெர்ஜ் பண்ணி தான் உங்களுக்கு குடுக்கப் போறோம். சரிங்களா? ஸோ, இத தவிர்த்து நாங்க வேற எங்கேயும் போய் படிக்கணுமா சார்? வேற எதுவும் வந்து நாங்க எக்ஸ்ட்ராவா படிக்கணுமா சார்னா, எந்த அவசியமும் கிடையாது. ஓகேவாப்பா? இது மட்டும் போதும். 100% போதும். ஓகேவா? இத தவிர்த்து ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, நீங்க எக்ஸாம்ல நம்மள்ட்ட வந்து கேட்கலாம். ஓகேவாப்பா? ஸோ, அடுத்து 100 பிளஸ் டெஸ்ட். 100க்கு மேல டெஸ்ட் வந்து குடுக்குறோம். ஓகேவா? ஏன்னா, கிட்டத்தட்ட நான் உங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு டீட்டெயில் சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. ஸோ, ஷெட்யூல் டெஸ்ட் மட்டுமே 1 மினிட்ப்பா. ஓகே. ஓகே. ஸோ, இப்ப ஷெட்யூல் டெஸ்ட் மட்டுமே நம்ம 12 டெஸ்ட் குடுக்குறோம். ஏன்னா 12 ஷெட்யூலா பிரிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ, அப்ப 12 இன்டூ 200 கொஸ்டின். இந்த தடவ எல்லா ஷெட்யூலுமே 100 கொஸ்டின்லாம் கிடையாது. 200 கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஸோ, அப்ப அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் கணக்குல வந்து வரும். ஓகேவா? ஸோ, அதுக்கப்புறம் ஓகே. அந்த 12 ஷெட்யூலுக்கு மட்டும் 12 டெஸ்ட் குடுக்குறோம். ரிவிஷனுக்கு ஓகேவா? 2 ரிவிஷன் சொன்னோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல ஒரு 5 ஃபுல் டெஸ்ட்டும், செகண்ட் ரிவிஷன்ல ஒரு 5 ஃபுல் டெஸ்ட்டும் குடுக்குறோம். அப்ப அதுல ஒரு 10 டெஸ்ட். ஓகேவா? டோட்டலா 12 ஆயிருச்சா? ஸோ, அதுக்கப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து ஒரு 16 டெஸ்ட் குடுக்குறோம். ஓகேவாப்பா? ஸோ, அது போக டாபிக் வைஸ் டெஸ்ட். ஓகேவா? 3வதா நம்ம குடுக்க போறது டாபிக் வைஸ் டெஸ்ட். ஒவ்வொரு டாபிக்கும் இப்ப வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு ஹிஸ்டரிலனா, அதுக்கான டெஸ்ட் குடுப்போம். ஒரு 20 கொஸ்டின், ஒரு 30 கொஸ்டின். ஓகேவா? குப்தர்கள்னு ஒரு டாபிக் இருக்கு. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம்னு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்குக்கும் 20லேருந்து 30 கேள்விகள் எடுத்து, முக்கியமான கேள்விகள எடுத்து அதுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது வப்போம். ஓகேவா? லைவ்ல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி வப்போம். ஓகேவாப்பா? ஸோ, அது ஓகேவா? கிட்டத்தட்ட 100 பிளஸ் டெஸ்ட் வந்து எழுதுறீங்க. ஸோ, எந்த அளவுக்கு நீங்க அ எந்த அளவுக்கு நீங்க ட்ரெயின் ஆவீங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயத்த பாருங்க. இத விட உங்களுக்கு பெஸ்ட் ஆனது 10,000 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணுவீங்க. பைலிங்குவலா இந்த 100 பிளஸ் டெஸ்ட்ல கிட்டத்தட்ட 10,000 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க.
ஓகேவா? கிட்டத்தட்ட நம்ம குடுக்க போகக்கூடிய அந்த ஷெட்யூல் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் மாடல் டெஸ்ட் இதுல மட்டுமே 7500 கேள்விகளுக்கு மேல நீங்க வந்து அட்டெண்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? 7500 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ண போறீங்க. ஸோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு போம்போது, ரொம்ப ஈஸியா, ரொம்ப வந்து பிரஷர் இல்லாம, ரொம்ப நிதானமா நீங்க குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம கிளியர் பண்ணிட்டு வெளிய வருவீங்க. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம், அதுக்கான ஆன்ஸர் கீ குடுத்து, எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருவோம். ரேங்க் லிஸ்ட் குடுத்து, அதுக்கான ரிப்போர்ட்டும் வந்து நம்ம குடுத்துருவோம். சரிங்களா? நம்ம ஸ்டூடண்ட்ஸ்ல, பேட்ச்ல இருக்கக்கூடிய நம்ம ஸ்டூடண்ட்ஸ்ல யார், யார் எந்தெந்த ரேங்க்ங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணிருவோம். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபார் ஆல் டாபிக். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். எல்லா டாபிக்கும். தமிழா இருக்கட்டும், ஜிஎஸ்ஸா இருக்கட்டும், எல்லா டாபிக்கும். ஓகேவா? இப்போ வந்து அ எக்கனாமிக்ஸ்ல இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள்னு ஒரு டாபிக் இருக்குன்னா, அதுக்கு என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இதுவரைக்கும் கேட்டிருக்காங்க. குடியுரிமைன்னு ஒரு டாபிக் இருக்குன்னா, அந்த குடியுரிமைங்கிற டாபிக்ல என்னென்ன கொஸ்டின்லாம் இதுவரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ, சிலபஸ் டாபிக்க பேஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் குடுத்துருக்காங்க. அந்த டாபிக் எல்லாத்துக்குமான உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறத குடுத்துருவோம். ஓகேவா? ஏன்னா, ஒரு 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 டாபிக் நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு பிரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல நம்ம என்னென்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் கிளாஸு, அடுத்து மெட்டீரியல், அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அடுத்து டெஸ்ட். இது 4 மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எழுதிக்கோங்கப்பா. கையில வந்து தயவு செஞ்சு ஒரு நோட் பென் எடுத்துட்டு உட்காருங்க. நான் சொல்றத எழுதிக்கோங்க. ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா, கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டெஸ்ட். இது 4ம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது 4யும் நீங்க எப்ப ஒரு டாபிக்க கவர் பண்றீங்களோ, அப்பதான் நீங்க அந்த டாபிக்ல தெளிவாவீங்க. இது 4யுமே நம்ம உங்களுக்கு குடுத்துடுறோம். கிளாஸஸ் குடுக்குறோம், மெட்டீரியல் குடுக்குறோம், புக் சோர்ஸ், அவுட் சோர்ஸ கலந்து மெட்டீரியல் குடுக்குறோம், டெஸ்ட் குடுக்குறோம், அதுக்கான ஆன்ஸர் கீ குடுக்குறோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷனும் குடுத்துறோம். ஓகேவா? ஸோ அப்ப உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிரும். ஒரு டாபிக் நீங்க எடுக்கிறீங்கன்னா, தெளிவா படிச்சுருவீங்க. ஓகேவா? அடுத்து இந்த பேட்ச்சோட டியூரேஷன் அப்படிங்கிறது டில் குரூப் 4 சரிங்களா? குரூப் 4 எப்போ குரூப் 4 முடிஞ்சு நீங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்தோனே அந்த ஆன்ஸர் கீக்கு நம்ம போடுவோம் வீடியோ. சரிங்களா? அதனால அதெல்லாம் வந்து கணக்கே கிடையாது. அடுத்து பேட்ச் அட்மிஷன் அப்படிங்கிறது 13ஆம் தேதி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவாப்பா? இன்னைக்கு தான் வந்து 13. ஸோ இன்னைக்கு வந்து பேட்ச் அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ கொஞ்சம் வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஏன்னா நம்ம நெறைய பேத்துக்கு நம்ம குடுக்க போறது கிடையாது. ஏன்னா இந்த தடவ ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். கடைசியா குடுத்துருக்கேன் பாருங்க. ஒன் டைம் பேமெண்ட் யூனிக் ஐடி அப்படிங்கிறத குடுத்துருக்கேன். நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார்ங்கிற மாரி யார் பொறுமையா இருக்கீங்களோ, அவங்களுக்கு தான் இந்த பேட்ஜோட பெனிஃபிட் என்னங்கிறது தெரியும். வீடியோவ பாதியோட கட் பண்ணிட்டு போறவங்களுக்கு, இந்த பேட்ஜினுடைய முழு பெனிஃபிட் என்னங்கிறது தெரியாது. நீங்க உங்களுடைய வாய்ப்ப இழக்கிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? நீங்க உங்க வாய்ப்ப இந்த தடவ எக்ஸாம்க்கு முடிச்சு நீங்க வேலைக்கு போகக்கூடிய உங்களுடைய வாய்ப்ப நீங்க இழக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா நம்ம ஒரு மோட்டிவேஷனா ஸ்டார்ட் பண்றோம். நான் ஜெயிப்பேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு லைக் போட்டுருங்க. யாரெல்லாம் இந்த எக்ஸாம் நான் ஜெயிப்பேன் சார், நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படிங்கிறீங்களோ, அவங்க கீழ ஒரு லைக்க வந்து தட்டி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பேட்ச் கிளாஸஸ் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா 15ஆம் தேதி ஆரம்பிக்குதுப்பா. கம்மிங் ஃப்ரைடேல இருந்து ஆரம்பிக்குது. வைகாசி 1. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு நாள்ல ஸோ ஃப்ரைடேல இருந்து நம்மளோட பயணத்த வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த பேட்ஜ்க்கான ஃபீஸ் எவ்வளோ சார்னா, ரொம்ப 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 கம்மிங்க. இருக்கிறதுலே சீப்பஸ்ட் பேட்ஜ் அப்படிங்கிறது நம்மளா தான் இருப்போம். ஓகேவா? ஸோ இருக்கறதுலயே ரொம்ப கம்மியான பேட்ச். அஃபோர்டபுள் பேட்ச். ஓகேவா? சீப்பஸ்ட்ன்னு சொல்லக்கூடாது. அஃபோர்டபுள் பேட்ச் வந்து நம்மள தான் இருக்கும். ஓகேவா? வெறும் ₹500க்கு நம்ம இவ்வளோ விஷயங்கள் தர்றோம். இன்னும் நான் சொல்லல. நான் உங்களுக்கு 20% தான் சொல்லியிருக்கேன். இன்னும் விஷயங்கள் உள்ள இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. வெறும் 500 தான். நான் இப்போதைக்கு இந்த டீட்டெயில் இருக்கிறதுனால நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். பின்னாடி நீங்க கடைசியா முடிச்சதுக்கப்புறம் நீங்களே பாருங்க. இது ஒர்த்தா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. இத தவிர இத அதிகமா கேட்கறாங்க, எங்கேயாவது கம்மியா குடுக்குறாங்கன்னா நீங்க சொல்லலாம். இந்த அளவுக்கு உள்ள ஒரு பேட்ஜ். ஓகேவா? இது என்ன சார் ஒன் டைம் பேமெண்ட் யூனிக் ஐடினா என்ன சார் அப்டின்னா, இந்த 500 அப்படிங்கிறது இப்ப நீங்க ஒன் டைம் பே பண்ணிட்டா போதும். ஓகேவா? உங்களுக்கான யூனிக்கான ஒரு ஐடி அப்படிங்கிறது குடுத்துருவோம்ப்பா. நாளைக்கு நாள பின்ன நம்ம என்ன பேட்ஜ் போட்டாலும் சரிங்களா? இதுக்கு அடுத்து நம்ம வேற எந்த பேட்ஜஸ் போட்டாலும், அடுத்த வருஷத்துல போட்டாலும், எப்ப போட்டாலும், நீங்க இந்த யூனிக் ஐடிய வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்பதைக்கு நீங்க ஃபீஸ் பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? இப்ப வந்து நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி வெற்றி கொண்டான் பேட்ச் போட்டிருக்கோம்ப்பா. இதுல நீங்க 500 கட்டி பேமெண்ட் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா, அடுத்தது நீங்க நம்ம நெக்ஸ்ட் இயர் வேற ஒரு பேட்ச் போடுவோம் இல்லையா? புதுசா ஒரு பேட்ச் போடுவோம். இல்ல அடுத்த வேற ஒரு எக்ஸாம்க்கு போடுவோம். அந்த மாரி போடும்போது, நீங்க இந்த ஐடிய காமிச்சீங்க அப்படின்னா, உங்கள பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கிருவாங்க. திரும்ப நீங்க பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இத நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வெறும் ஒன் டைம் பேமெண்ட் மட்டும் தான் நீங்க பண்ண போறீங்க. ஓகேவாப்பா? ஸோ ஒரே ஒரு தடவ தான் நீங்க பணம் கட்ட போறீங்க. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் டைம்லயே வந்து நம்ம லைஃப் லாங் உங்களுக்கான சர்வீஸ் குடுக்குறோம். சரிங்களா? இந்த லைஃப் லாங் சர்வீஸ தேவைப்படுறவங்க நீங்க எடுத்துக்கலாம்.
ஓகேவா? ஸோ எல்லாருமே இந்த 500 கட்டுறவங்களுக்கு தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவாப்பா? இப்ப ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் பேட்ச்ல வந்து இருந்திருப்பீங்க. ஸோ ₹100 பேட்ச் அந்த மாரிலாம் இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படின்னா, நீங்க உங்களுக்கு இந்த லைஃப் டைம் பெனிஃபிட் வேணும். நீங்க லைஃப் டைம் வந்து இந்த சிங்கிள் பேமெண்ட்ல பண்ணணும் அப்படின்னா, இப்ப நீங்க 500 ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிக்கிறணும். இல்ல சார் நான் இந்த பேட்ச்ல மட்டும் இருந்தா போதும். நான் அடுத்தடுத்த இதுக்கெல்லாம் எனக்கு வேணாம். இந்த பேட்ச் மட்டும் எனக்கு போதும்னா, நம்மளோட பேட்ச் 1ல இருந்த ஸ்டூடண்ட்ஸ், மகாகவி பேட்ச்ல இருந்த ஸ்டூடண்ட்ஸ் அப்படியே நீங்க கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஐடி மட்டும் இப்ப இந்த டிவிகே பேட்ச்க்கான ஐடி மட்டும் நீங்க என்ட்ட கான்டாக்ட் பண்ணி WhatsAppல எனக்கு மெசேஜ் அனுப்பி நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த லைஃப் லாங் உங்களுக்கு ஆப்ஷன் வேணும்னா, நீங்க 500 கட்டி நீங்க பேமெண்ட் பண்ணிக்கிறணும். சரிங்களா? புதுசா ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கும் அதே தான். ஓகேவாப்பா? நீங்க 500 பே பண்ணிட்டு, நீங்க எனக்கு வந்து சொல்லணும். ஸோ அது வந்து எப்படி என்னங்கிறத அடுத்த ப்ராசஸ் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் அடுத்தது ஷெட்யூல். ஓகேவா? ஷெட்யூலுக்கு முன்னாடி நம்ம இந்த டீட்டெயில பார்த்துறலாம். டக்கு டக்குன்னு முடிச்சுடுறேன். சரிங்களா? நெறைய பேச வேண்டியது இருக்குப்பா. ஒவ்வொரு டாபிக்கையும் எடுத்து, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் எடுத்து நம்ம பேசுவோம். சரிங்களா? இப்போதைக்கு உங்களுக்கான பொதுவான ஒரு விளக்கத்த, ஒரு அடிப்படைய நான் உங்களுக்கு குடுத்துர்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப தமிழ் சிலபஸ்ப்பா. நம்மளுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஆ இருக்கட்டும், குரூப் 2வா இருக்கட்டும், நம்மளுக்கு இதுல இருக்கக்கூடியது 3 சப்ஜெக்ட் தான். யாருமே குழப்பிக்காதீங்க. தமிழ், மேத்ஸ், ஜெனரல் ஸ்டடீஸ் 3 சப்ஜெக்ட். ஓகேவா? நியூ ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்றேன். கேட்டுக்கோங்க, எழுதிக்கோங்க. தயவு செஞ்சு நம்ம ஜெயிக்கணும்னா, நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம ஜஸ்ட் கேட்கறதுனால, நம்ம ஜஸ்ட் இது பண்றதுனால எந்த விதமான சக்சஸும் நம்மள தேடி வராது. நம்ம போடக்கூடிய எஃபோர்ட் மட்டும் தான் ரிசல்ட்ட குடுக்கும். ஓகேவா? ஸோ அதனால எடுத்து எழுதுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ஆ இருக்கட்டும், குரூப் 4ஆ இருக்கட்டும் 3 சப்ஜெக்ட் தான் நீங்க படிக்க வேண்டியது. தமிழ், மேத்ஸ், ஜிஎஸ். ஓகேவா? ஸோ இப்ப தமிழ்ல பார்க்கலாம். தமிழ பொறுத்தவரைக்கும் ஒரு நிமிஷம்ப்பா. ஓகே, ஓகே. தமிழ பொறுத்தவரைக்கும் இங்க பாருங்க. இலக்கணம். ஓகேவா? ஸோ தமிழ்ல நம்ம இந்த 4 டாபிக் தான் இங்க ஷெட்யூல்ல குடுத்திருப்போம். இலக்கணம், இலக்கியம், திருக்குறள், கலைச்சொற்கள். இந்த 4ஆ தான் நம்ம இங்க பிரிச்சிருக்கோம். ஓகேவா? இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க. இலக்கணம், இலக்கியம், திருக்குறள், ஸ்பெஷல் டாபிக்ன்னு சொல்லியிருக்கோமா? இதுதான் கலைச்சொற்கள். ஓகேவாப்பா? ஸோ இத 4ஆ தான் நம்ம இங்க பிரிச்சிருக்கோம். சரிங்களா? இதுல இலக்கணம் அப்படிங்கிறது என்னென்ன யூனிட்னா, யூனிட் 1 ஷெட்யூல் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்ட்ட கையில சிலபஸ் இருக்கும். குரூப் 4 சிலபஸ் எடுத்து பாருங்க. அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். சிலபஸ் இருந்தா சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸ் நான் உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுறேன். ஓகேவா? சாரிப்பா. ஸோ யூனிட் 1 வந்து இலக்கணம். ஓகேவாப்பா? ஸோ இதுல வந்து நம்மளுக்கு 25 கேள்விகள் கேட்கறாங்க. ஓகேவா? அடுத்து யூனிட் 2 அப்படிங்கிறது சொல்லகராதி. இதுல 15 கேள்விகள் கேட்கறாங்க. அடுத்து யூனிட் 3 அப்படிங்கிறது எழுதும் திறன். அதுல 15 கேள்விகள் கேட்கறாங்க. யூனிட் 5 அப்படிங்கிறது வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன். இதுல 15 கேள்விகள் கேட்கறாங்க. ஓகேவா? அடுத்து யூனிட் 6 வந்து எளிய மொழிபெயர்ப்பு. இதுல வந்து உங்களுக்கு ஒரு 5 கேள்விகள் கேட்கறாங்க. இதுல எந்த யூனிட் மிஸ் ஆகுது சார்? யூனிட் 4 மிஸ் ஆகுதே சார் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்ப இந்த யூனிட் 1 இலக்கணத்த பொறுத்தவரைக்கும், நம்மளுக்கு இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, வேர்ச்சொல்லு, சந்திப்பிழை இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த ஆர்டர்ல தான் நம்ம இந்த இலக்கணம் டாபிக் குடுத்துருக்கோம். புரியுதாப்பா? இங்க இலக்கணம் நம்ம ஃபர்ஸ்ட்டு குடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு இது எல்லாமே இருக்கும். சரிங்களா? இதே மாரி நம்ம அடுத்தடுத்து ஒரு நிமிஷம்ப்பா. ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு நிமிஷம்ப்பா. ஓகே, ஓகேப்பா. ஸோ இதே மாதிரி ஆ, ஓகே. ம். இங்க பாருங்க. ஸோ, இப்ப இந்த இலக்கணம்னு நம்ம குடுத்துருக்கோம் இல்லையா? இதே மாரி ஒவ்வொரு ஷெட்யூல்லயும் நம்ம இலக்கணம்னு டாபிக் குடுத்துருப்போம். சரிங்களா? ஒவ்வொரு ஷெட்யூல்லயும் நம்ம இலக்கணம்ங்கிற டாபிக் குடுத்துருப்போம். சரிங்களா? அந்த இலக்கணம்ங்கிற டாபிக்ல இதுதான் கவர் ஆகும். அததான் நம்ம சொல்றோம். இந்த இலக்கணம்ங்கிற டாபிக்ல இந்த 5 யூனிட்ட நம்ம கவர் பண்ணியிருக்கோம். யூனிட் 1, 2, 3, 4, 5, 6. ஓகே. அப்ப அத மட்டும் நீங்க கவர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ? 25 பிளஸ் ஒரு 15 கொஸ்டின். அப்பன்னா வந்து 30, 40 பிளஸ் ஒரு 50, 55, 60, 70, 75 கொஸ்டின். சாரிப்பா. ஓகே. எஸ். 75 கொஸ்டின். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து
இப்ப 75 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. இன்னும் பேலன்ஸ் 25 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 75 கொஸ்டின்ஸையும் நம்ம ரொம்ப ஈஸியா முடிச்சுருவோம். நம்ம அதிலேயே வந்து உங்களுக்கு எல்லாமே தெளிவா குடுத்துருப்போம். இந்த இலக்கணம்ங்கிற டாபிக்ல இங்க பாருங்க, உரிய பொருளை கண்டறிதல். இத நான் இந்த ஷெட்யூல் வந்து நான் குரூப்ல போடுறேன். நீங்க எடுத்து அ சிலபஸ கையில வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கரெக்ட்டா எல்லா பாயிண்ட்டும் உள்ள இருக்கும். சரிங்களா? எப்படி பிரிச்சிருக்கோம்னு நான் ஜஸ்ட் சொல்றேன். அவ்வளோதானே தவிர, மத்தபடி நம்ம டீட்டெயிலா உள்ளதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். இலக்கணம்னா என்ன? இது யூனிட் எப்படி உள்ள போகுது? அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த எக்ஸ்ப்ளனேஷன்ல குடுப்போம். கிளாஸஸ் ஆரம்பிக்கும்போது. இப்போதைக்கு பேட்ச்ல இத குடுத்துருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் தான். ஓகேவாப்பா? ஸோ அடுத்தது இலக்கியம். இலக்கியம் அப்படிங்கிறது யூனிட் 7 தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும் அப்படிங்கிற டாபிக்கும், திருக்குறளும் அதுல தான் வந்து கவர் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த யூனிட் 7ல நம்மளுக்கு 15 கேள்விகள் கேட்கறாங்க. ஸோ இதுல திருக்குறள் அப்படிங்கிறதும் சேர்த்தே ஆட் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதனால நீங்க அது தனியா இருக்கோ அப்படிங்கிற மாரி நீங்க நெனைக்க வேணாம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு சேர்த்து தான் ஆட் ஆகும். ஓகே. ஸோ இந்த இலக்கியம்ல நம்மளுக்கு 15 கேள்விகள். அங்கே வந்து நம்ம எத்தன கேள்வி பார்த்தோம்? ஆல்ரெடி 75 கொஸ்டின் மேல பார்த்தோமா இலக்கணம்ல. ஸோ இந்த இலக்கியம் யூனிட் 7 நீங்க யூனிட் 7 எடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும்னு இருக்கும். ஸோ அதிலே தான் இந்த திருக்குறளும் கவர் ஆகும். ஸோ இந்த யூனிட் 7 பொறுத்தவரைக்கும் நம்ம தனியா குடுத்துருக்கோம். சரிங்களா? இங்க பாருங்க. ஓகே. ஸோ இங்க பாருங்க, இலக்கியம் அப்படிங்கிற டாபிக்ல குடுத்துருப்போம். நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400 இப்படிங்கிற மாதிரி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூனிட் 7ல கவர் ஆகக்கூடிய டாபிக். ஓகேவாப்பா? அடுத்தது, திருக்குறள் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் குடுத்துருக்கோம். ஸோ அதுல வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு அதிகாரமா நம்ம குடுத்துருக்கோம்ப்பா. ஒரு வாரத்துக்கு ஒரு அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி, நம்ம மொத்தமா 20 அதிகாரத்த நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு அதிகாரம் அப்படிங்கிற மாரி மொத்தம் 20 வாரத்துக்கான அதிகாரங்கள நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்துருக்கோம். ஒரு சில வாரங்கள் 2 அதிகாரமும் வரும். சரிங்களா? ஸோ அத பத்தி கவல இல்ல. அதாவது 10 டேஸ்க்கு ஒரு ஷெட்யூலுக்கு சாரி வாரம்னு சொல்ட்டேன். ஒரு ஷெட்யூலுக்கு 2 அதிகாரம் அப்படிங்கிற மாரி நம்ம குடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்தது 4வதா கலைச்சொற்கள். அதான் வந்து நம்ம இங்க ஸ்பெஷல் டாபிக் அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஏன் சார் கலைச்சொற்கள மட்டும் தனியா குடுத்துருக்கோம்னா, இதுலருந்து ஒரு 10 கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கறாங்க. ஆனா இதுல நம்ம படிக்க வேண்டிய கன்டென்ட் அப்படிங்கிறது நெறைய இருக்குப்பா. இத ஒரே நாள்ல ஒரு ஷெட்யூல்ல உட்கார்ந்து படிக்கலாம் அப்படின்னா, அது கஷ்டம். அதனால வாரத்துக்கு நம்ம ஒரு 50 கலைச்சொற்கள் படிக்க போறோம். சரிங்களா? சாரி வாரம் இல்ல. ஒரு ஷெட்யூலுக்கு நம்ம ஒரு 50 கலைச்சொற்கள். அதாவது 10 நாளைக்கு. நீங்க ஒரு நாளைக்கு 5 கலைச்சொற்கள் படிச்சா கூட போதும். ஓகேவா? அந்த மாதிரி 10 நாளைக்கு நம்ம 50 கலைச்சொற்கள். ஒரு ஷெட்யூலுக்கு 50 கலைச்சொற்கள் படிக்க போறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, 12 ஷெட்யூலுக்கு நம்ம 600 கலைச்சொற்கள். முக்கியமான கலைச்சொற்கள். எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் இம்பார்ட்டன்டான கலைச்சொற்கள் ஒரு 600 கலைச்சொற்கள தனியா எடுத்து படிக்க போறோம். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு போனா தான், இந்த மாதிரியான கன்டென்ட் எல்லாம் நம்மளால முடிக்க முடியும். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இப்ப தமிழ் கிளாஸஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்ங்கிறத பத்தி சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் பேஸ்டு டாபிக் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? சிலபஸ் படி தான் நம்ம வந்து குடுக்க போறோம். சரிங்களா? சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கோ, அதுக்கு ஏத்த மாரி தான் குடுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, சிலபஸ்ல பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகன்னு இருக்கும். அடுத்து சந்திப்பிழை, அடுத்து குறில் நெடில் வேறுபாடு, ஒலி வேறுபாடு, நாலடியார், நான் இப்படி சிலபஸ்ல என்ன க இதுல இருக்கோ அந்த டாபிக்ல குடுக்க போறோம். நம்ம குடுக்கக்கூடிய மெட்டீரியல் அப்படிங்கிறது நியூ புக், ஓல்டு புக், அப்புறம் அவுட்சோர்ஸ். ஓகேவா? இது 3மே கலந்திருக்கும். சரிங்களாப்பா? இத தவிர்த்து நீங்க அந்த டாபிக்கு வேற எங்கேயுமே போ வேணாம். இப்ப பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகன்னா, உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து புக்ல உள்ள டேட்டா. சரிங்களா? நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது வந்து புக்ல உங்களுக்கு எங்கெங்க கவர் ஆகுது அப்படிங்கிறது. ஓகேவா? நம்ம குடுக்கக்கூடிய மெட்டீரியல் எப்படி இருக்கும்னா, இது எல்லாமே கவர் ஆயிரும். சரிங்களா? புக்ல இருக்கக்கூடிய இது எல்லாமே வந்து கவர் ஆயிரும். இது கவர் ஆனது மட்டும் இல்லாம, எக்ஸ்ட்ராவா அவுட்சோர்ஸ்லேருந்து என்ன வரும்? அவுட்சோர்ஸ்ல என்ன இருக்கு? வேற எங்க கவர் ஆகுது? அப்படிங்கிற எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி நம்ம ஒரே பிடிஎஃப்பா குடுத்துருவோம். சரிங்களாப்பா? அதான் வந்து நம்ம இங்க குடுத்துருக்கோம். சிலபஸ் பேஸ்டு டாபிக் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? நம்ம கிளாஸஸ் நடத்துறதும் அப்படிதான் இருக்கும். அத வச்சு தான் இருக்கும். நம்ம குடுக்குற மெட்டீரியலும் எல்லாமே மெர்ஜ் பண்ணதா இருக்கும். சரிங்களா? அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின பொறுத்தவரைக்கும் அந்த டாபிக் வைஸா இப்ப பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகன்னு இருக்குன்னா, அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சந்திப்பிழைன்னு இருக்குன்னா, அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். குறில் நெடில் வேறுபாடுனா, அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? அந்த மாரி ஒவ்வொரு டாபிக்குமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குடுத்துருவோம். அடுத்து டாபிக் வைஸ் டெஸ்ட். ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு 20லேருந்து 30 கேள்விகள். அத நம்ம கொஸ்டின் பேப்பராவும் குடுப்போம். பேட்ஜ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, கொஸ்டின் பேப்பராவும் குடுப்போம். ஒரு சில டாபிக்கு லைவ் வரும். லைவ் வந்து நம்ம வந்து நம்மளுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணி நான் கேள்வி கேட்க, நீங்க ஆன்ஸர் பண்ண. ஸோ அந்த மாரியான டிஸ்கஷன்ஸும் போகும். அது வந்து நம்மளுக்கு இன்னும் மெமரிய ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும். ஓகேவா? ஸோ அதனால அதுவும் இருக்கு. சரிங்களா? அடுத்தது ஸ்பெஷல் அவுட்சோர்ஸ் கிளாஸஸ் இன் ரிவிஷன். ஓகேவா? நான் கடைசியா ஒரு 5 வாரங்கள் ரிவிஷன் வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த பீரியட்ல உங்களுக்கு
அவுட் சோர்ஸ், ஸ்பெஷல் அவுட் சோர்ஸ் வேற ஏதாவது எக்ஸ்ட்ராவா இருக்கா? இப்போ ஒரு சில டாபிக் எதுவும் வேற எதுவும் இருக்கா? ஸ்பெஷலா அப்போதைக்கு ட்ரெண்ட்ல இருக்கா? அப்படிங்கிற மாரி பார்த்து, ஸோ அதையும் வந்து நம்ம நடத்துவோம். சரிங்களா? ஏன்னா ரிவிஷன் டயத்துல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிவிஷன் குடுக்குறது, கொஸ்டின்ஸ் கேட்கறது, லைவ் வரது, உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள திரும்ப ரிமெம்பர் பண்றது, இதுதான் வந்து நம்மளோட வேலையா இருக்கும். ஸோ அந்த டயத்துல நம்ம இந்த வேற எதுவும் அவுட் சோர்ஸ் எக்ஸ்ட்ராவா இருந்தாலும், அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருவோம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் நம்ம குடுக்குறதிலே கம்ப்ளீட் ஆயிரும். இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து வச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்தது இதுதான்ப்பா தமிழ பொறுத்தவரைக்கும் இப்படிதான் வந்து நம்ம போப்போறோம். ஸோ தமிழ்ல நம்ம குடுக்குறத தவிர்த்து நீங்க வேற எங்கேயும் வேண்டிய அவசியம் இருக்காது. வேற எதுவும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இத மட்டும் நீங்க படிச்சா போதும். சரிங்களா? அடுத்தது மேத்ஸ் சிலபஸ். மேத்ஸ பொறுத்தவரைக்கும் 2டே டாபிக் தான். ஒண்ணு ஆப்டிட்யூடு, இன்னொன்னு ரீசனிங். சரிங்களா? ஸோ ஆப்டிட்யூட்ல நம்ம 15 கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கறாங்க. ரீசனிங்ல நம்மளுக்கு 10 கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கறாங்கப்பா. நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்னா, ஒரு வாரத்துக்கு 2 ஆப்டிட்யூட் டாபிக். சரிங்களா? சாரிப்பா. ஒரு வாரத்துக்கு அது மவுஸ்ல வருதா? ஒரு வாரத்துக்கு 2 ஆப்டிட்யூட் டாபிக்கும் 2 ஆப்டிட்யூட் இல்ல, 1 ஆப்டிட்யூட் டாபிக். ஒரு வாரத்துக்கு 1 ஆப்டிட்யூட் டாபிக்கும், 2 ரீசனிங் டாபிக்கும் வச்சிருக்கோம். சரிங்களா? ஒரு வாரத்துல குடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? 2 ஆப்டிட்யூட் டாபிக்கும், 1 ரீசனிங் டாபிக்கும் குடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ எல்லா வாரமும் எல்லா ஷெட்யூல்லயும் நீங்க ஆப்டிட்யூடும் படிப்பீங்க, ரீசனிங்கும் படிப்பீங்க. வாரம் அப்படின்னு வந்து நான் வாரம் அப்படின்னு வீக் அப்படின்னு சொல்லி நான் இடையில சொன்னேன்னா, அத ஷெட்யூலா மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களாப்பா? ஏன்னா முன்னாடி நம்ம வாரமா தான் பிரிப்போம். 7 நாட்களா தான் பிரிப்போம். இந்த தடவ நம்ம 10 டேஸா வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். அதனால ஸோ வாரம்னு சொல்லும்போது, "சார் என்ன சார்?" அப்படின்னு வந்து யாரும் குழம்பிடாதீங்க. நான் வாரம்னு சொன்னாலும் அது 10 நாள் தான். ஷெட்யூல் தான். ஓகேவா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்படிதான் மேத்ஸ்ல வந்து குடுக்க போறோம்ப்பா. ஸோ மேத்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம டாபிக் வைஸ் டெய்லி கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சிலபஸ பேஸ் பண்ணி சிலபஸ்னா இதுதான். இங்க குடுத்துருக்காங்க இல்லையா? டைம் அண்ட் வொர்க், செயின் ரூல், எல்சிஎம் இந்த ஒவ்வொரு டாபிக்கும் முடிக்க நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் வொர்க் எடுத்து அத ஃபுல்லா முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் செயின் ரூல். அது முடிச்சுட்டு அடுத்து எல்சிஎம், ஹெச்சிஎஃப். ஓகேவா? இப்படி வந்து நம்ம அடுத்தடுத்து போவோம். ஓகேவாப்பா? அதே மாரி தான் இங்க ரீசனிங்லயும். ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம். அடுத்து கோடிங், டிகோடிங். அடுத்து ஆல்ஃபா நியூமெரிக்கல். அடுத்து டைஸ் கியூப்ஸ். இப்படி ஒன் பை ஒன்னா வந்து நம்ம முடிப்போம். ஓகேவா? ஸோ இந்த சம்ஸ்லாம் எங்க இருந்து சார் நடத்துவீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல் புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அவுட் சோர்ஸ் அதாவது ஆர்.எஸ். அகர்வால். ஓகேவா? இது எல்லாத்தையும்ல இருந்தும் எடுத்து அந்தந்த டாபிக்கா பிரிச்சு, இப்ப டைம் அண்ட் ஒர்க்னா டைம் அண்ட் ஒர்க்குக்குள்ள இத்தன மாடல்ங்கிறது இருக்கும். அந்தந்த மாடலுக்கு ஏத்த மாரி பிரிச்சு நம்ம நடத்துவோம். ஓகேவாப்பா? ஸோ மேத்ஸ பொறுத்தவரைக்கும், நீங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம குடுப்போம். ஸ்கூல் புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அவுட் சோர்ஸ், ஆர்எஸ் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம உங்களுக்கான சம்ஸ் அப்படிங்கிறது குடுப்போம். ஹோம் ஒர்க் குடுப்போம். ரெகுலரா ஹோம் ஒர்க் இருக்கும். ஒவ்வொரு வீடியோ நம்ம முடிக்கும்போதும், எண்டுல 5லருந்து 10 சம்ஸ் அப்படிங்கிறது ஹோம் ஒர்க் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால அத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். மேத்ஸ்லாம் வந்து, "சார் எனக்கு மேத்ஸே வராது சார். மேத்ஸே எனக்கு தெரியாது சார்." கவலையே வேணாம். ஆல்ரெடி பேசிக் மேத்ஸ் நம்ம போட்டுருக்கோம். இன்னும் ஒரு 2, 3 வீடியோஸ் இருக்கு. அதையும் நம்ம இன்னைக்கு, நாளைக்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருவோம். குடுத்துட்டு நம்ம மெயின் டாபிக்லேருந்து ஆரம்பிச்சுருவோம். சரிங்களா? ஏன்னா மேத்ஸ பொறுத்தவரைக்கும் பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவாப்பா? ஒரு அடித்தளம் அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு எவ்வளோ முக்கியமோ, அதே மாரி தான் மேத்ஸுக்கு பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க. இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூனிட் வைஸ். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா கேட்டிருக்காங்க, எதெல்லாம் வந்து அதிகமா கேட்டிருக்காங்க, எதெல்லாம் ட்விஸ்டடா கேட்டிருக்காங்க. இப்ப எல்லா எக்ஸாம்லயும் அந்த மேத்ஸ் 25 கேள்விகள்ல ஒரு 15 கேள்விகள் எல்லாரும் அட்டெண்ட் பண்ணிறலாம். ஒரு 5 கேள்விகள் முழுசா இந்த டாபிக் எல்லாம் பார்த்தவங்க அட்டெண்ட் பண்ணிறலாம். ஓகேவா? 20 கேள்விகள் வரைக்கும். இந்த கடைசி 5 கேள்விகள்ல கொஞ்சம் சுத்தி விடுவாங்க. ஓகே. கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும். கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அந்த மாதிரியான கேள்விகள ஸ்பெஷலா எடுத்து பார்க்குறோம். ஓகேவா? செப்பரேட்டா எடுத்து பார்க்குறோம். ஓகேவா? அது போக எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்க்குறோம். சரிங்களாப்பா? அடுத்தது டாபிக் வைஸ் டெஸ்ட். இதுலயும் நம்ம ஒவ்வொரு டாபிக்கும் இங்க குடுத்துருக்கோம் இல்லையா? இந்த டைம் அண்ட் வொர்க், செயின் ரூல், எல்சிஎம், ஹெச்எஸ்எஃப் இந்த ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம டெஸ்ட் வந்து குடுப்போம். ஸோ கொஸ்டின் பேப்பரா வந்து நம்ம குடுத்துருவோம். சரிங்களா? 10 சம் டெஸ்ட், 20 சம் டெஸ்ட்ங்கிறத நம்ம நம்மளோட பேட்ஜ்லயே வந்து நம்ம அப்லோட் வந்து பண்ணிருவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது ஸ்பெஷல் கிளாஸஸ் டியூரிங் ரிவிஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ரிவிஷன் டயத்துல மேத்ஸ்க்கான ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்கும். கடைசி நான் 5 வருஷத்துல நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து, கொஸ்டின் பேப்பர சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? கொஸ்டின் பேப்பர்ல 25 கொஸ்டின் இருக்கும். அந்த 25 கொஸ்டினையும் நம்ம ஒரே வீடியோல சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ரேண்டமா எடுத்து நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர நம்மளோட குரூப் 4 சிலபஸ்க்கு ஒத்து வர மாரி நடந்த எல்லா எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர எடுத்து, அந்த கொஸ்டின் பேப்பர நம்ம சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் கிளாஸஸ் அப்படிங்கிறது ரிவிஷன் டயத்துல நம்ம குடுப்போம். சரிங்களா? ஸோ அப்ப மேத்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பயமே கிடையாது. 25 மார்க் கன்ஃபார்ம். மேத்ஸ்ல 25 மார்க் அப்படிங்கிறது உறுதி.
இந்த மாதிரி நம்ம இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா சரிங்களா. ஏன்னா பேசிக் சொல்லி கொடுத்துட்றோம், ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம நடத்தி கொடுத்துட்றோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்ஸ், ஆர்எஸ் அகர்வால் இந்த சம்ஸ் எடுத்து கொடுத்துட்றோம், ஹோம்ஒர்க் கொடுத்துட்றோம். இது போக ட்விஸ்டடாக வரக்கூடிய சம்ஸ், டஃப்பாக வரக்கூடிய சம்ஸை நம்ம எடுத்து நடத்திடுறோம். அது போக ஸ்பெஷல் கிளாஸஸ் வச்சு ஒவ்வொரு கொஷின் பேப்பரையும் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் மேக்ஸில் என்ன இருக்குது சொல்லுங்கள். இதுக்கு மேலே எப்படி ஒரு ஆள் தரவு ஆக முடியும் சரிங்களா. அந்த அளவுக்கு தான் சரிங்களா. அடுத்ததுப்பா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மொத்தம் 7 யூனிட் சரிங்களா. மொத்தம் நம்மளுக்கு 7 யூனிட். அதில் 7வது யூனிட் தான் இந்த மேக்ஸ். ஓகேவா. மேக்ஸ் தான் வந்து 7வது யூனிட். அப்போ அதை தவிர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 6 யூனிட்ப்பா சரிங்களா. நம்ம எங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா யூனிட் 3 அண்ட் 4. ஓகே. ஏன்னா 2 யூனிட் அப்படிங்கிறது இங்கே படிக்க கொடுத்துருப்போம். யூனிட் 3 ஹிஸ்ட்ரி, யூனிட் 4 பாலிட்டி. என்ன சார் இங்கே வெறும் டாப்பிக்காக கொடுத்துருக்கீங்க, சிலபஸ் டாப்பிக்காக, இதெல்லாம் எங்கே சார் ஸ்கூல் புக்கில் படிக்கிறது? அதுக்கு தான் நம்ம இங்கே வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம். இந்த வேர் டு ஸ்டடி நான் கொடுத்துருவேன் சரிங்களா. இங்கே பாருங்க ஹிஸ்ட்ரி. இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கா. இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கா. சிந்து சமவெளி நாகரிகம் இங்கெல்லாம் படிக்கணும். 6th, 9th, 11th எத்திக்ஸு, இப்படி ஸ்கூல் புக்கில் நீங்கள் எங்கே படிக்கணுங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு ஷெடியூலுக்கும் கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஓகேவா. ஸோ ஹிஸ்ட்ரி அண்டு யூனிட் 4 தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் அப்படி தான் போக போகிறோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரியில் நம்மளுக்கு 10 கேள்விகளும், பாலிட்டியில் நம்மளுக்கு 15 கேள்விகளும் கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இது ரெண்டத்தையும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 25 கொஷினுக்கு நம்ம ரெடி ஆயிரும். ஓகேவா. அடுத்து நம்ம எதை ஆரம்பிப்போம்னா யூனிட் 5 எக்கனாமிக்ஸ், யூனிட் 6 டிஎன் ஹிஸ்ட்ரி. இந்த 2 யூனிட்டும் முடியும் போது அடுத்த 2 யூனிட் ஸ்டார்ட் ஆயிரும் அதே இடத்துல. ஓகேவா. ஸோ அப்போ எக்கனாமிக்ஸில் 20 கேள்விகள், யூனிட் 6ல் ஒரு 20 கேள்விகள். ஓகேவாப்பா. ஸோ அப்போ மொத்தம் 10, 25, 45, 65 கொஷின். ஓகேவா. சயின்ஸில் ஒரு 5 கொஷின் 70, ஜாகிரஃபியில் ஒரு 5 கொஷின் 75. ஸோ இதுதான் பேட்டர்ன். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் பேட்டர்ன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 4 இது அப்படிங்கிறது நம்மளுக்கு மெயின் சப்ஜெக்ட்டுப்பா. மெயினாக ஃபர்ஸ்ட் 2 ரோலை வந்து நம்ம கொடுத்துருப்போம். யூனிட் 3 ஹிஸ்ட்ரி, யூனிட் 4 பாலிட்டின்னு கொடுத்துருக்கோம்ல. இது முடிஞ்சோன்னா யூனிட் 5 எக்கனாமிக்ஸ், யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா. அடுத்து பாருங்க 3வதா யூனிட் 1 சயின்ஸ் கொடுத்துருக்கோம். சயின்ஸ் வந்து நம்மளுக்கு எத்தனை கேள்விகள்? 5 கேள்விகள். ஓகேவா. சயின்ஸு நம்மளுக்கு டேட்டா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து அதை படிக்க போகிறோம் சரிங்களாப்பா. ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம 2 டாபிக். ஓகேவா. சிலபஸ் படி வெறும் 2 டாபிக், ஒரு ஷெடியூலுக்கு 2 டாபிக். இங்கே பாருங்க பேரண்டத்தின் இயல்புகள், விசை, இயக்கம் மற்றும் ஆற்றல். ஓகே. இது எங்கே சார் படிக்கணும்? வேர் டு ஸ்டடி வாங்க. இந்த வேர் டு ஸ்டடியில் கொடுத்துருப்போம் பேரண்டத்தின் இயல்புகள். ஓகேவா. இதில் வந்து நீங்கள் 9th 10th மட்டும் படித்தா போதும். ஓகேவா. ஸோ இது ரெடி பண்ணும்போது இது ஒரு சின்ன மிஸ்டேக்ப்பா. நான் இது வந்து உங்களுக்கு வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் கொடுக்குறேன். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் தெளிவாக கேட்டுக்கோங்க. 9th 10th இது 2 ஸ்டாண்டர்ட் மட்டும் நீங்கள் படித்தா போதும். அதுலேயும் பாக்ஸு, புக் பேக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கொடுப்போம். இதுக்கும் வீடியோ கொடுப்போம். சயின்ஸுக்கும் நம்ம வீடியோ கொடுப்போம். சயின்ஸுக்கும் இப்போ அண்டம் 9th ஸ்டாண்டர்டில் அண்டம்ங்கிற பாடம் இருக்குன்னா இந்த பாடத்துக்கான வீடியோ கொடுப்போம். ஓகேவா. இதுக்கான வீடியோ கொடுத்து எது எது இம்பார்ட்டன்ட், எங்கெங்கே பாக்ஸ் வருது, எங்கெங்கே எப்படி எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ அடுத்தது விசை இயக்கம். இதுக்கும் அதே மாதிரி தான். இதுக்கு 8th ஸ்டாண்டர்ட் வேணாம். 9th 10th மட்டும் படிங்க. ஓகேவா. 9th வந்து இயக்கம் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குன்னா அது மட்டும் தான். 9th மட்டும் படிங்க சரிங்களா. இதுக்கான வீடியோ 10thலையும் இருக்கு. இயக்க விதிகள் அப்படிங்கிற பாடம் இருக்கு. இந்த 2 பாடத்தையும் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து கொடுத்துருவேன். நானே எடுத்து கொடுத்துருவேன் சரிங்களா. நான் தான் எடுப்பேன் சரிங்களா. பாக்ஸு, புக் பேக்கு இம்பார்ட்டன்டான விஷயங்கள். இதை மட்டும் சயின்ஸில் பார்த்தா போதும்பா. இது போக ரிவிஷன் டயத்தில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துக்குறோம். ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே இதை தவிர்த்து சயின்ஸில் உங்களுக்கு கேள்விகள் போகாது. இதிலே நம்ம இந்த 5 கேள்விகளில் 3 கேள்விகள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா. நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் 4 யூனிட் தான் ரொம்ப முக்கியம். இதுதான் ஸ்கோரிங் ஏரியா. 65 கொஷின் அப்படிங்கிறது இங்கேருந்து தான் வருது. இந்த 5, 6லேருந்து வெறும் 10 கேள்விகள் தான் வருது சரிங்களா. சரி ஓகே சார். யூனிட் 2 ஜாகிரஃபி எங்கே சார்? ஜாகிரஃபியை நீங்கள் வைக்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்க. ஜாகிரஃபி வந்து நம்ம ரிவிஷனில் வச்சுருக்கோம். ஓகேவா. ஜாகிரஃபி வந்து நான் ரிவிஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ ரிவிஷனில் நம்ம ஜாகிரஃபி அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேப்பா. ஸோ இப்போ ரிவிஷனில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஜாகிரஃபிக்கும் அந்த 5 பாடங்கள் நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஜாகிரஃபிலையும் இந்த 5 கேள்விகளுக்கு 4 கேள்விகள் நம்ம எடுக்கிற மாதிரி நம்ம உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ பின்னாடி சொல்கிறேன். நான் ரிவிஷன் பேஜுக்கு போகும்போது ஜாகிரஃபியை பற்றி சொல்கிறேன். ஸோ ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் மாதிரி லெசன் வைஸாக தான் போகிறோம் சரிங்களா. லெசன் வைஸாக தான் வந்து ஜாகிரஃபி வந்து கொடுக்க போகிறோம். நான் தான் உங்களுக்கு ஜாகிரஃபி எடுத்து கொடுப்பேன். ஸோ ரிவிஷன் டயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். 5 வாரம் நம்ம ரிவிஷன் சொன்னோமா, 5 ஷெடியூல் சொன்னோமா ரிவிஷனுக்கு. அந்த 5 வாரம் ரிவிஷன் அப்போ ஒரு வாரத்துக்கும் ஒரு பாடம் ஜாகிரஃபில இருந்து 10th இருக்கக்கூடிய 5 ஜாகிரஃபி லெசன். அது மட்டும் போதுமா சார்? தாராளமாக போதும். 5ல் 3 கேள்விகள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம்.
சார் ஏன் சார் 3 கேள்விகள் 5மே அட்டெண்ட் பண்ணலாம்? அதெல்லாம் டேட்டா அதிகம்ப்பா. நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியாங்கிறது மேல இருக்கிற 4 யூனிட். கீழ இருக்கக்கூடிய 2 யூனிட்டுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, வெறும் 10 மார்க் மட்டும் நம்ம எடுத்துட்டு உட்கார்ந்திருக்க வேண்டியது தான். சரிங்களா? அதனால எதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் குடுக்கணும்ங்கிறது முக்கியம். நம்ம ஒவ்வொரு ஷெட்யூல் ஆரம்பிக்கும்போதும், நம்ம வீடியோல வந்து, இதுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் குடுங்க. இதுக்கு வந்து இப்படி படிங்க அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டாபிக் பேஸ்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியா உங்களுக்கு வீடியோஸ் வரும். தனித்தனியா பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்து குடுத்துருவாங்க. இது வந்து புக் சோர்ஸ் பிளஸ் அவுட் சோர்ஸ் 2யுமே மெர்ஜ் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸஸும் எடுப்பாங்க. கொஸ்டின் இது மெட்டீரியலும் குடுப்பாங்க. சரிங்களா? அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். டாபிக் வைஸா ஓகேவா? ஒவ்வொரு டாபிக் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி சிந்து சமவெளி நாகரிகம்னா அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். குப்தர்கள்னா அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? அரசியலமைப்பு உருவாக்கம்னா அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? மத்திய அரசு அப்படின்னா அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரியாப்பா? அடுத்தது ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகேவா? ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸும் நம்ம தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் 2லயுமே நடத்திருவோம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஷெட்யூல்ல பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு சில டாபிக் வந்து இல்லாம இருக்கும். பாலிட்டியா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், ஒரு சில டாபிக் வந்து மிஸ் ஆகுற மாரி உங்களுக்கு தெரியும். எது? இந்த ஸ்டாட்டிக் ஜிகே சம்மந்தப்பட்ட டாபிக். இது எல்லாமே நம்ம செப்பரேட்டா குடுத்துருவோம். உங்களுக்கு நான் இங்க கீழ குடுத்துருக்கேன் பாருங்க. லாஸ்ட்ல பாருங்க எக்ஸ்ட்ரா டாபிக், ஸ்கீம்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ். இது எல்லாமே பேஸ்டு ஆன் கரண்ட் ஈவென்ட்ஸ். ஓகேவா? ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிறது வாரம் வாரம் உங்களுக்கு ஒரு டாபிக்கோ 2 டாபிக்கோ நம்ம நடத்தி குடுத்துருவோம். ஸோ அப்ப நம்ம என்ன குடுக்குறோமோ அத மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கு நீங்க படிக்கலான்னு கூட தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம நடத்துற வீடியோவ பார்த்தா போதும். ஓகேவா? ஏன்னா எதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் குடுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பெரிய பெரிய மார்க் இருக்கிற ஏரியாவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் குடுக்கணும். ஓகேவா? ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறதும் இப்ப புது கவர்ன்மெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நெறைய ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது புதுசா கொண்டு வருவாங்க. ஸோ அத அப்பைக்கு அப்ப அந்தந்த ஷெட்யூல் அப்ப என்னென்ன ஸ்கீம்ஸ் வருதோ, அத அப்பைக்கு அப்ப நம்ம அப்டேட் பண்ணி அப்பைக்கு அப்ப நம்ம வந்து கத்துக்கிறோம் போறோம். ஓகேவா? ஸோ ஓகேவா? அதனால தான் பேஸ்ட் ஆன் கரண்ட் ஈவென்ட்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? கரண்ட் அவர்ஸும் அதே மாரி தான். அதுதான் ஸ்கீம்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். ஓகேவாப்பா? ஸோ அதனால இந்த எக்ஸ்ட்ரா டாபிக்க பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். அந்த ஒரு ஷெட்யூல்ல ஓகேவா? ஒரு ஷெட்யூல் அப்ப நம்ம என்னென்ன டாபிக் உள்ள நடத்தி குடுக்குறோமோ, அத மட்டும் நீங்க கேதர் பண்ணி படிச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகேவாப்பா? ஸோ இப்ப அடுத்து கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸ் தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் மீடியம் டாபிக் வைஸ் டெஸ்ட். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாரி பைலிங்குவல் கொஸ்டின்ஸ் தான். எல்லாமே பைலிங்குவல் தான்ப்பா நம்மள்ட்ட. சரிங்களா? எல்லாமே பைலிங்குவல் தான். ஓகேவா? ஸோ அதனால அதுல எந்த சேஞ்சஸும் இருக்க வேணாம். ஸோ இந்த ஷெட்யூல் வந்து நம்மளுக்கு எப்ப ஸ்டார்ட் ஆகுது? 15த் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுப்பா. சரிங்களா? வெள்ளிக்கிழமை ஷெட்யூல் 1. அடுத்து அப்படியே போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு மொத்தம் 12 ஷெட்யூல் வரும்ப்பா. நான் அந்த ஷெட்யூல வந்து குரூப்ல போடுறேன். ஒவ்வொன்னா வந்து நீங்க எடுத்து பாருங்க. இதே மாரி 5, 6 5 முடிச்சோனே, அடுத்து ஐஎன்எம் ஸ்டார்ட் ஆயிருச்சு பாருங்க. ஹிஸ்டரி முடிச்சு 6லேருந்து ஐஎன்எம் ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்து எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸ் டாபிக் வருதா? அடுத்து வந்து யூனிட் 6 வரும் பாருங்க. இந்தா இருக்கா யூனிட் 6 தமிழ்நாடு கல்ச்சர், எக்கனாமிக்ஸ். ஸோ அடுத்தடுத்த டாபிக் மாறி, மாறி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? மொத்தம் 12 ஷெட்யூல்ப்பா. 10, 12வது ஷெட்யூல். 10, 9 செப்டம்பர் 10ஓட ஓகேவா? கரெக்ட்டா 120 டேஸ்ல நம்ம இந்த ஃபுல் சிலபஸ முடிக்கிறோம். சரிங்களா? இது முடிச்சோனே அடுத்து என்ன சார் அப்டின்னா, அடுத்தது ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? 11ஆம் தேதியிலருந்து ரிவிஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ரிவிஷன் 5 நாளைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ரிவிஷன். இலக்கணம் பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் 1 இலக்கணம் அப்படியே ஃபுல்லா. அடுத்து யூனிட் 7ல ஒரு சில டாபிக். அப்புறம் திருக்குறள். ஓகேவா சார்? இதுல அந்த கலைச்சொற்கள்லாம் இல்லையே, அதுவும் சேர்த்து படிச்சு ரிவிஷன் தானே இது. ஓகே. ரிவிஷன்ங்கிறம்போது எல்லாத்தையும் சேர்த்து படிக்கிற மாரி தான். அப்புறம் ஆப்டிட்யூட்ல ஒரு 3 டாபிக், ரீசனிங்ல ஒரு 3 டாபிக். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி யூனிட் 3 ஹிஸ்ட்ரி ஃபுல்லா. சயின்ஸ்ல ஒரு 4 டாபிக். ஜியோகிராஃபி இங்க குடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ரிவிஷன்ல இருந்து தான் உங்களுக்கு ஜியோகிராஃபி ஸ்டார்ட் ஆகும். இந்திய அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு 10த்ல ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேவாப்பா? இது வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல. வீக் 1 அடுத்து வீக் 2 வீக் 2ல என்னது? யூனிட் 2 சொல்லகராதி. யூனிட் 7 இலக்கியம்ல ஒரு சில டாபிக், திருக்குறள்ல ஒரு 4 டாபிக், ஆப்டிட்யூட், ரீசனிங், யூனிட் 3 ஐஎன்எம், அடுத்து சயின்ஸ், அப்புறம் ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபில காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். ஓகேவா? ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எதுவுமே கவர் பண்ணாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்து வீக் 3 3வது வீக். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல. ஓகேவா? இதுல பாருங்க இந்தியன் பாலிட்டி குடுத்திருப்போம். சார் என்ன சார் இவ்வளோ டாபிக் இருக்கு இதெல்லாம் படிக்க முடியுமானா, ரிவிஷன் தான். உங்களுக்கு இப்பவே நம்ம தரோ பண்ணிருவோம். ஒவ்வொரு ஷெட்யூல்லையும் நீங்க இப்ப இருந்து படிக்கும்போதே நம்ம தரோ பண்ணிருவோம் உங்கள. அப்போதைக்கு நீங்க ஜஸ்ட் ரிவிஷன் தான். திருப்பி தான் பார்க்க போறீங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க வீக் 4 மொத்தம் 5 வாரம் சொன்னோமா? ரிவிஷன் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் மட்டும். ஸோ அதுல என்னென்ன டாபிக்கோ இந்தியா எக்கனாமிக்ஸ் குடுத்துருக்கோம், சயின்ஸ் குடுத்துருக்கோம், ஜியோகிராஃபி குடுத்துருக்கோம். அடுத்து வீக் 5 ஓகேவாப்பா? இதோட நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிரும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிலபஸ் முடிக்கிறோம் 12 ஷெட்யூல். அடுத்த 5 ஷெட்யூல் வந்து நம்மளோட ரிவிஷன். ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன். ஓகேவா? அது முடிஞ்சோனே நம்மளோட ஃபுல் மாடல் டெஸ்ட் ஆரம்பிக்கும். இங்க பாருங்க 5, 10 முடியுதா?
5/10 நம்மளோட லாஸ்ட் ரிவிஷன் ஷெட்யூலுக்கான எக்ஸாம் முடியுதா? டெஸ்ட் வந்து இங்க குடுத்துருக்கோம். எக்ஸாம் எப்போ குடுப்போம், ஆன்சர் கீ எப்போ குடுப்போம்னு குடுத்துருக்கோம். இது முடியுதா? முடிஞ்சோனே அடுத்த நாள் அடுத்த ஒரு நாள் விட்டு 7ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கான ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? நல்லா பார்த்துக்கங்க. 7ல இருந்து உங்களுக்கு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 7ஆம் தேதி, அடுத்து 9ஆம் தேதி, அடுத்து 11, அடுத்து 13, அடுத்து 5வது டெஸ்ட் வந்து 15, 6வது டெஸ்ட் 17, 7வது டெஸ்ட் 19, 8வது டெஸ்ட் 21. இந்த 21/10 நீங்க முடிச்சோனே, உங்களுக்கு 24 ஓகேவா? 24 உங்களுடைய குரூப் 2 எக்ஸாம். ஓகேவாப்பா? ஸோ இது முடிச்சோனே நீங்க குரூப் 2 எக்ஸாமுக்கு போயிருவீங்க. இந்த ஃபுல் டெஸ்ட் முடிச்சோனே. நீங்க குரூப் 2 எக்ஸாம் முடிச்சு வந்தோனே, திரும்ப உங்களுக்கு இதே மாரியான ஒரு ரிவிஷன் ஷெட்யூல் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? நான் அத மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அது மட்டும் உங்களுக்கு செப்பரேட்டா வந்து குடுக்குறேன். சரிங்களாப்பா? இன்னைக்கு மதியத்துக்குள்ள நான் அத மட்டும் ஆட் பண்ணி குடுக்குறேன். ஸோ இதே மாதிரி இந்த 5 வீக்கா நம்ம பிரிச்சிருக்கோம் இல்லையா ரிவிஷன, இதே மாரி செகண்ட் ரிவிஷன் இருக்கும். அதான் வந்து நம்ம மேல வந்து சொல்லியிருந்தோம். இங்க சொல்லியிருந்தோம் இல்லையா? டார்கெட் 3 செகண்ட் ஃபுல் ரிவிஷன் அப்படிங்கிறது நம்ம குரூப் 2 நீங்க முடிச்சோனே ஸ்டார்ட் ஆகும். அக்டோபர் 25 நீங்க குரூப் 2 முடிச்சோனே, அடுத்து வந்து திரும்ப வந்து ஒரு செகண்ட் ஃபுல் ரிவிஷன். அதே மாரி 5 ஷெட்யூல் இருக்கும். திரும்ப உங்களுக்கு 8, 10 மாடல் எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? அத மட்டும் நான் உங்களுக்கு கடைசியா ஆட் பண்ணி குடுக்க சொல்றேன். சரிங்களா? இதே மாரி 5 ஷெட்யூல் புரியுதுலப்பா? உங்களுக்கு புரியுதுல? கீழ கமெண்ட் மட்டும் தயவு செஞ்சு பண்ணிருங்கப்பா. எப்படி இருக்கு? என்ன ஏதுங்கிறத. ஸோ அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா, ரொம்ப எஃபோர்ட் போட்டுருக்கோம். டீம் வந்து கிட்டத்தட்ட நல்லா வந்து சாப்பிட்டு, தூங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் ஆகப்போகுது. சரிங்களா? நான்லாம் வந்து ஒரு 2 நாளா வந்து சுத்தமா தூங்கல. ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் தூக்கத்துல நாங்க வந்து தொடர்ந்து வந்து ரொட்டீனா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா, ஒரு விஷயம் சின்ன மிஸ்டேக் கூட வந்துறக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப வந்து பார்த்து நுணுக்கமா பார்த்து அவ்வளோ தூரம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு ஒரு லைக்கும், உங்களுடைய கமெண்ட்டை மட்டும் கீழ தயவு செஞ்சு குடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இத மறக்காம ஷேர் பண்ணிருங்க. சரிங்களா? ஸோ இதே மாரி 5 ஷெட்யூல் வந்து குரூப் 2 முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட் ஆகும். அதே மாரி அதுக்கப்புறம் அந்த 5 ரிவிஷன் முடிஞ்சோனே, உங்களுக்கு இதே மாரி ஒரு 10 மாடல் டெஸ்ட் வச்சிருப்போம். குரூப் 4க்கு போறதுக்கு முன்னாடி. ஏன்னா குரூப் 4 வந்து நம்மளுக்கு டிசம்பர் 20 தான். சரிங்களா? அக்டோபர் 25 நீங்க முடிச்சுருவீங்க. ஒரு 55 நாள் வந்து உங்களுக்கு கேப் கிடைக்கும். அந்த 55 நாளைக்கான பிளான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்ப மதியத்துக்குள்ள குடுத்துருவேன். ஓகேவா? இந்த ஃபுல் பிளான் தான். இந்த ஃபுல் பிளான் இந்த 15ஆம் தேதி ஆரம்பிச்சு, நல்லா பார்த்துக்கங்க. 15ஆம் தேதி நாள கழிச்சு 15 மே ஆரம்பிச்சு 20 டிசம்பர் வரைக்கும். சரிங்களா? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 7 மாதங்கள். சரிங்களா? கிட்டத்தட்ட 7 மந்த்ப்பா. நல்லா பார்த்துக்கோங்க. 7 மாதம் அப்படின்னா கிட்டத்தட்ட 200+ டேஸ் வந்து வரும். ஸோ இது எல்லாத்துக்குமான மொத்த பிளான தான் வந்து நம்ம குடுத்துருக்கோம். ஸோ இந்த வேர் டூ ஸ்டடிய பொறுத்தவரைக்கும் நம்ம ஒவ்வொரு ஷெட்யூல் அப்பயும் குடுப்போம்ப்பா. ஒவ்வொரு ஷெட்யூல் ஆரம்பிக்கும் போதும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுக்கான வேர் டூ ஸ்டடி மட்டும். மொத ஷெட்யூல்ல என்னென்ன டாபிக் இருக்கோ, அதெல்லாம் எங்கெங்க இருக்குங்கிறதுக்கான வேர் டூ ஸ்டடி மட்டும் குடுத்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த ஷெட்யூல் ஆரம்பிக்கும்போது, இப்ப ஷெட்யூல் 2 ஆரம்பிக்கும்போது நம்ம அதுக்கான வேர் டூ ஸ்டடி அப்படிங்கிறது குடுப்போம். சரிங்களா? ஷெட்யூல் 3 ஆரம்பிக்கும்போது அந்த ஸ்டார்ட் பண்ற டே அன்னைக்கு நம்ம அதுக்கான வேர் டூ ஸ்டடி அப்படிங்கிறது குடுப்போம். சரிங்களா? ஓகேவா? ஸோ அத மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த ஃபுல் 7 மாசத்துக்கான ஃபுல் பேமெண்ட் தான் வந்து நம்ம 500 கேட்குறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இது ஒன் டைம் பேமெண்ட். இத வச்சு நீங்க உங்க லைஃப் லாங் நீங்க எப்பனாலும் நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவாப்பா? ஸோ இந்த பேட்ச்சினுடைய டியூரேஷன் அப்படிங்கிறது டில் குரூப் 4. குரூப் 4 எப்ப நடந்தாலும் சரி. டிசம்பர் 20ங்கிறது டிசம்பர் 30 ஆகுது. கொஞ்சம் தள்ளி போகுது. எப்பனாலும் சரி, நான் முதல்லயே சொன்ன மாரி தான். குரூப் 4 எக்ஸாம்க்கு நீங்க போயிட்டு வந்துட்டு அந்த கொஸ்டின் பேப்பர நம்ம டீகோட் பண்ணி போடுவோம். அது வரைக்குமே இந்த பேட்ஜ் அப்படிங்கிறது ரன் ஆகும் உங்களுக்கு. சப்போர்ட்டிவா நம்ம இருப்போம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேவா? அடுத்தடுத்த பேட்சஸ் நீங்க போடும்போதும் இந்த யூனிக் ஐடி வச்சு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா காட்ஸ் கிரேஸ் நம்ம வந்து கண்டிப்பா நீங்க வந்து இந்த எக்ஸாம்லயே வேலைக்கு போயிருவீங்க. சரிங்களா? அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். அதனால தான் நான் இத ரொம்ப தயங்கி தயங்கி சொல்றேன். ஆனா லைஃப் லாங் நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேள குரூப் 4ல கிளியர் பண்றீங்கன்னா, அடுத்த வருஷம் நம்ம குரூப் 2 பேட்ச் போடும்போது, நீங்க அதுல ஜாயின் பண்ணி குரூப் 2 கிளியர் பண்ணிக்கலாம். இதே இந்த பேமெண்ட்ட வச்சு. ஓகேவா? ஸோ திரும்ப நீங்க பேமெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவாப்பா? ஸோ அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேட்ஜினுடைய அட்மிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இப்பலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்ப முடியும்னு என்னால சொல்ல முடியாது. ஈவினிங் கூட முடிஞ்சிரலாம். நைட் கூட முடிஞ்சிரலாம். ஒரு குறிப்பிட்ட லிமிட்ட பொறுத்து தான். ஸோ யாருக்காவது பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தா உடனே பண்ணிருங்க. ஓகேவா? தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. எவ்வளவோ விஷயங்கள் உங்களோட லைஃப்ல நீங்க செலவு பண்றீங்க. எவ்வளவோ வீண் விரயங்கள் நம்ம வந்து செய்றோம். நேரத்தையும் சரி, பணத்தையும் சரி. ஆனா நம்மளுடைய வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு காரியத்துக்காக, நம்ம ஒரு ரூ. 500 பே பண்றதுங்கிறது, இன்னைக்கு நிலைமையில ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு விஷயம். சரிங்களா? இந்த அளவுக்கு நான் குடுத்த அளவுக்கு விஷயங்கள வேற ஏதாவது பேட்ஜ்ல குடுத்து, இத விட கம்மியான அமௌண்ட் குடுத்தாங்கன்னா, நீங்க வந்து சொல்லுங்க. நான் அதே அமௌண்ட்டுக்கு நான் உங்கள்ட்ட வாங்கிக்கிறேன். ஓகேவாப்பா? ஸோ டெஸ்ட் பேட்ஜ் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 15ஆம் தேதி. கம்மிங் ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ தெளிவா இருந்துக்கோங்க. ஸோ இந்த தடவ நம்மளுக்கு ஒரு வார கணக்கு கிடையாது. ஞாயிறு ஆயிருச்சு,
இந்த தடவ டேட்டு தான். நீங்க ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். உங்களோட கான்ஷியஸையும் பில்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு சிஸ்டம். சரிங்களா? ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். 10 நாளைக்கு வரைக்கும் எக்ஸாம் ஷெட்யூல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த தேதியில டெஸ்ட் இருக்குங்கிறத பக்காவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே ரெகுலரா வந்து உங்களுக்கு வரும். ஓகேவாப்பா? ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ பொறுத்தவரைக்கும் யுபிஐ டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கோம். ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் நம்பர் வந்து குடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த நம்பர வந்து ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல, பேமெண்ட் போகல அப்படின்னா, அடுத்து இந்த நம்பருக்கு வாங்க. சரிங்களா? அத விட இன்னொரு முக்கியமானது கீழ கியூஆர் கோட் குடுத்துருக்கோம். இத யாரும் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல பாஸ் பண்ணி நீங்க ஸ்கேன் பண்ணிக்கிறலாம். ஓகேவாப்பா? ஜூம் பண்ணி குடுக்குறேன். ஸோ யாரும் வந்து ஸ்கேன் பண்றீங்க அப்படின்னா, இப்பவே வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸோ இத 2யும் ஸ்கேன் பண்ணி இப்ப பணத்த கட்டிட்டோம் சார். அடுத்து என்ன ப்ராசஸ்னா, இதுதான் ரொம்ப முக்கியம்ப்பா. கவனமா கேளுங்க. இந்த நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? 9445085855. இது நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்ட அனுப்பணும். சரிங்களா? பேமெண்ட் ஃபர்ஸ்ட் கட்டிட்டு, இந்த நம்பருக்கு உங்களோட ஸ்கிரீன்ஷாட்ட அனுப்புங்க. ஓகே. வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. நம்ம வந்து அடுத்து உங்களுக்கான பேட்ஜ் லிங்க் அடுத்தடுத்த ப்ராசஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு குடுப்போம். ஓகேவாப்பா? ஸோ மறந்துறாதீங்க. ஸோ நம்பர் பேமெண்ட் அனுப்புற நம்பர் வேற. ஸ்கிரீன்ஷாட் அனுப்பக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் அப்படிங்கிறது வேற. ஓகேவா? சரிப்பா. ஓகேவா? ஸோ அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ பேமெண்ட் மேல இருக்கக்கூடிய நம்பருக்கு குடுங்க. இல்லன்னா நம்மளுடைய அஃபிஷியல் ஐடி இது. டிஎன்பிஎஸ்சி கிங்டம்னு போட்டிருக்கோம். நம்மளுடைய அஃபிஷியல் கியூஆர் கோட் ஐடி இது. கூகுள் பே பிசினஸ் ஐடி இது. ஸோ இதுல நீங்க ஸ்கேன் பண்ணியும் நீங்க பேமெண்ட் வந்து அனுப்பலாம். ஓகேவா? ஸோ அனுப்பிட்டு எனக்கு மறக்காம வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க. அப்பதான் நம்ம அடுத்த பேட்ஜ் அதுக்கான டீட்டெயில் வந்து நம்ம குடுப்போம். சரிங்களாப்பா? சரி ஓகே. ஸோ இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு குரூப்ல வந்து போடுறேன். ஸோ அந்த அஃபிஷியல் சேனலுக்கான லிங்க் அப்படிங்கிறது நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டெலகிராம் சேனல்ல போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பிடிஎஃப் 3 பிடிஎஃப்மே அங்க இருக்கும். 3யுமே பாருங்க. தெளிவா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பா பேமெண்ட் கட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 100% சொல்றோம். இந்த ஒரு ஷெட்யூல்ல பேட்ஜ நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கம்பல்சரி போஸ்டிங் வாங்கிரலாம். ஓகேவாப்பா? ஸோ நீங்க அத பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ பொறுமையா எடுத்து பாருங்க. பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு சீக்கிரமா பண்ணிருங்க. ஓகேவா? தயவு செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம், "சார் நான் இப்ப தான் பார்த்தேன் சார். சார் நான் எப்படியாவது ஜாயின் பண்ணணும்." அப்படின்னு வந்து கேட்காதீங்க. ஏன்னா, நம்ம இந்த தடவ யூனிக் ஐடி அது இது நெறைய விஷயங்கள் குடுக்க போறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒன்ஸ் அந்த ஐடிலாம் கிரியேட் பண்ணி குடுத்துட்டோம்னா, திரும்ப திரும்ப அந்த ஆல்பாபெட்டிக் ஆர்டர நம்ம ரோல் நம்பருக்குலாம் மாத்த முடியாது. சரிங்களா? ஸோ அதனால 2 நாள் தான் டைம். இன்னைக்கு, நாளைக்கு. ஓகேவாப்பா? இது மந்த் ஸ்டார்ட்டிங் தான். ஸோ அதனால 500 அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டும் இல்ல. ஏன்னா, இன்னைக்கு மினிமம் பேட்ஜ் ஒரு ரூ. 2000, 3000, 5000, 10,000, 15,000 இப்படி போய்க்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதனால நம்ம ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா குடுத்துருக்கோம். ஸோ அதனால தயவு செஞ்சு யாருக்கும் விருப்பம் இருந்தா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. அ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமா இத முடிச்சுருவோம். ஏன்னா நம்மளுக்கு நெறைய ப்ராசஸ் இருக்கிறதுனால, நம்ம 1 வாரத்துக்கு இத இழுத்துலாம் நம்ம ரோல் நம்பர் அப்புறம் யூனிக் ஐடிலாம் குடுக்க முடியாது. அதிகபட்சம் நாளைக்கு 1 நாள். ஓகேவாப்பா? நாளைக்கு நைட்டோட நம்ம முடிச்சுருவோம். நாளைக்கு மதியத்தோட முடிச்சுருவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு மேல என்ன டீட்டெயில் வேணுமோ நீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஸோ ஓகேப்பா. இத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்பிக்கையோட ஒரு ஒரு ஃபயரோட ஒரு எனர்ஜெட்டிக்கா நம்மளோட இந்த பேட்ஜ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ கண்டிப்பா இந்த தடவ எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த தடவ நீங்க குரூப் 4, குரூப் 2ல பிரிப்பேர் ஆயி உள்ள போனீங்க. போஸ்டிங் கிடைச்சு உள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் ஒரு கோல்டன் பீரியட். சரிங்களாப்பா? ஏன்னா, ஆட்சி மாறி இருக்கு. என்னென்ன சட்டங்கள்லாம் பண்றாங்கிறது உங்களுக்கும் தெரியும். அத பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோல வந்து பேசலாம். ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த ஒரு டயத்த மிஸ் பண்ணிறாதீங்க. கண்டிப்பா இந்த தடவ போஸ்டிங் அதிகமா வரும், அதிகமா வரும், அதிகமா வரும். சரிங்களா? போஸ்டிங் கம்மியா வரும். நம்மளுக்கு வேலை கிடைக்காது. காசு குடுத்து போணும், லஞ்சம் குடுத்து போணும். அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் மொத்தமா அது எல்லாத்தையும் போட்டு பெரிய பெட்ரோல் பாம் போட்டு கொளுத்தியாச்சு. சரிங்களா? அதெல்லாம் இனிமே நடக்கவே நடக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் நேர்மையா, நியாயமா இனிமே கிளாஸஸ் வந்து இது வந்து போஸ்டிங் ரெக்ரூட்மென்ட் நடக்க போகுது. போஸ்டிங் வந்து குடுக்க போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கரெக்ட்டா இத பயன்படுத்திக்கோங்க. ஓகேவாப்பா? சரி ஓகே. தேங்க் யூ. இத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ மறக்காம வந்து லைக் மட்டும் பண்ணிருங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஷெட்யூல் எப்படி இருக்குங்கிற கமெண்ட்ட கீழ வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேவாப்பா? தேங்க் யூ. ஆல் த பெஸ்ட். நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல நீங்க போஸ்டிங்க்கு போறீங்க. ஓகேவா? தேங்க் யூப்பா.